அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் பார்ட் 5ல் இருக்கிற யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் பிரசிடென்ட் பற்றி பார்த்தோம். இப்போ நாம் வைஸ் பிரசிடென்ட் பற்றி பார்க்க போகிறோம். வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா இந்தியாவுடைய செகண்ட் சிட்டிசன்னா என்ன? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் வந்து பிரசிடென்ட், வந்து செகண்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் சிட்டிசன் இவர் எந்த முறைப்படி அப்படின்னா அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட், அமெரிக்க துணை ஜனாதிபதி போன்றதொரு அதிகாரத்தை கொண்டவர் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் ஏன் எப்போ பார்த்தாலும் யூஎஸ்ஏவோட இந்தியாவை கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, யூஎஸ்ஏவோட நம்ம பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு ஃபுல்லாகவே நம்ம நிறைய இடங்களில் வந்து யூஎஸ்ஏ மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவும் வந்து மாகாணங்களை ஒன்றிணைச்சு உருவாக்கின ஒரு யூனியன், அதே போல் யூஎஸ்ஏ வந்து அதே போல் மாகாணங்களை ஒன்றிணைச்ச ஒரு ஃபெடரேஷன். நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். யூஎஸ்ஏ அப்படிங்கிறது மாகாணங்களை ஒன்றிணைச்ச ஒரு ஃபெடரேஷன், கூட்டாட்சி நாடு. இந்தியா அப்படிங்கிறது மாகாணங்களை ஒன்றிணைச்ச ஒரு யூனியன் கவர்மெண்ட். இது கூட்டாட்சி கிடையாது, இது வந்து கூட்டாட்சி. எந்த ஒரு அதிகாரமாக இருந்தாலும் அந்த ரெசிடியூர் பவர், மீது எஞ்சி இருக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது ஃபெடரல் கவர்மெண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது, மாகாணங்களை கிட்ட மட்டும் தான் இருக்கும் அந்த ரெசிடியூ பவர் அப்படிங்கிறது. பட் ஆனால் யூனியன் கவர்மெண்ட்டில் இந்த ரெசிடியூ பவர், எஞ்சி இருக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதனால தான் வந்து இது கூட்டாட்சி நாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் எந்த ஒரு டேர்ம் எடுத்தாலும், எந்த ஒரு ஆர்டிக்கல் எடுத்தாலும் அதை நாம் யூஎஸ்ஏவோட வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ அமெரிக்க துணை ஜனாதிபதி போன்றது ஒரு அதிகாரத்தை கொண்டவர் யார்? இந்திய துணை ஜனாதிபதி அப்படிங்கிறவர். இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது மொத்தம் வந்து 5 ஆண்டுகள். ஸோ ஒரு துணை ஜனாதிபதி ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அப்படி தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து சிட்டிசனாக இருக்கணும், பிரசிடென்ட்டுக்கு பார்த்த மாதிரி தான். அதே போல் 35 இயர்ஸாக இருக்கணும், நாட் லெஸ் தான் 35 இயர்ஸ். அதே போல் குவாலிஃபைடு ராஜ்யசபா உறுப்பினர், ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதிகளை பெற்றிருக்கணும். நம்ம பிரசிடென்ட்டுக்கு வந்து லோக்சபா உறுப்பினர்கள் தகுதிகளை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுக்கு வந்து ராஜ்யசபா உறுப்பினர்களான தகுதிகளை பெற்றிருக்கணும். அதன் பிறகு ஷுட் நாட் ஹோல்டு ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட். நம்ம பிரசிடென்ட்டுக்கும் பார்த்தோம், அவர் வந்து ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. ஸ்டேட்லேயோ இல்லை யூனியன் கவர்மெண்ட்லேயோ ஊதியம் பெறும் பதவிகளை வந்து அவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். இவர் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிறது, அதாவது ஒற்றை மாற்று விகிதாச்சார அடிப்படையில் இவர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரல் காலேஜ் எதை பேஸ் பண்ணி? எலக்ட்ரல் காலேஜ்னா என்ன? இந்த தேர்ந்தெடுக்கப்படும் அமைப்பிலிருந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாமினேட்டட் அண்ட் எலெக்டட். இவங்க இந்த எலக்ட்ரல் காலேஜில் யார் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மக்கள் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த எலக்ட்ரல் காலேஜில் யார் யாராக இருப்பாங்க? நாமினேட்டட் அண்ட் எலெக்டட் 2 பேருமே இருப்பாங்க. ராஜ்யசபாவில் இருக்கிற உறுப்பினர்களும் இருப்பாங்க, அதை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் இல்லை நியமனம் செய்யப்பட்டவங்களும் 2 பேருமே இருப்பாங்க. ஆனால் பிரசிடென்ட்டுக்கு அப்படி கிடையாது. ஒன்லி வந்து எலெக்டட் பர்சன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. மக்களால் யாரெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் எலெக்டட் இல்லையா, இன் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்களே தவிர்த்து நாட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எம்எல்ஏக்கள் இருக்க மாட்டாங்க. அதில் வந்து எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, ஆனால் நாமினேட்டட் பர்சன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் வைஸ் பிரசிடென்ட்டை வந்து செலக்ட் பண்ணும்பொழுது நாமினேட்டட் பர்சன் அண்ட் எலெக்டட் பர்சன் இன் பார்லிமெண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான். ஸ்டேட்டில் இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து இதில் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நாட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு இம்பீச்மெண்ட், தகுதி நீக்கம் செய்யப்படுது. இவர் வந்து பதவி நீக்கம் வந்து எப்படி செய்யலாம், செலக்ட் பண்ணுறதை பார்த்துட்டோம், எப்படிலாம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. அடுத்து வந்து எப்படி வந்து இம்பீச்மெண்ட், எப்படி வந்து அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யசபாவில் ஒரு எஃபெக்டிவ் மெஜாரிட்டியை கொண்டு வரணும். ஒரு எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன அப்படிங்கிறத நான் வந்து மொத்தம் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி. முதல்ல நம்ம சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்றதை நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம். இன்னும் நம்ம வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்னன்றதை பார்க்கல. நம்ம தனியாக ஒரு கிளாஸில் அந்த 4 எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சிம்பிள் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அந்த மெத்தடில் வந்து ராஜ்யசபாவில் வந்து அந்த பில்லு வந்து பாஸ் ஆகணும். இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்க தேவையில்லை அப்படிங்கிறத. அதன் பிறகு அந்த பில்லு வந்து லோக்சபாவில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கே வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன? மோர் தென் 50%, அதுதான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 முறையில் வந்து அது பில்லு வந்து பாஸ் ஆகும்போது they can easily impeach the vice president. வைஸ் பிரசிடென்ட்டை வந்து இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மூலியமாக, சிம்பிள் மெஜாரிட்டி மூலியமாக வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து இம்பீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதன் பிறகு இவருடைய பவர், வைஸ் பிரசிடென்ட்டுடைய பவர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப்
ராஜ்யசபாவின் தலைவரா வந்து யார் இருக்காரு? வைஸ் பிரசிடென்ட் தான் இருக்காரு. இப்போ லோக்சபா அப்படின்னு பார்க்கும்பொழுது லோக்சபாவுடைய இந்த பிரிசைடிங் ஆஃபீஸர் யாரு அப்படின்னா, அதை நிர்வகிக்கக்கூடிய தலைமை ஆஃபீஸரா யார் இருப்பாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் இருப்பார். லோக்சபாவுடைய ஆஃபீஸரா யார் இருப்பார்? பிரிசைடிங் ஆஃபீஸரா ஸ்பீக்கர் வந்து இருப்பார், சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராஜ்யசபாவுடைய சபாநாயகரா யார் இருப்பாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பார். அதனால வந்து சிமிலியர் லைக் லோக்சபா ஸ்பீக்கர். லோக்சபாவுடைய சபாநாயகர் போன்று ராஜ்யசபாவில் வைஸ் பிரசிடென்ட் வந்து செயல்படுவார் அப்படிங்கிறது நாங்கள் பார்க்குறோம். அதன் பிறகு வந்து பிரசிடென்ட் வேகன்சினா என்ன? பிரசிடென்ட் இல்லாத போது பிரசிடென்ட்டுடைய பதவி வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து நிர்வகிப்பார். எவ்வளோ காலத்துக்கு அப்படின்னா 6 மாதங்கள் அவர் நீடிப்பார். 6 மாதங்கள் வரைக்கும் பிரசிடென்ட்டுடைய பதவியை இவர் வந்து நிர்வகிப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரசிடென்ட் வந்து வேக்கண்டாக இருக்கிற இல்லைங்களா, அந்த சமயத்தில் வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து ஒரு 6 மாதம் தான் இருக்க முடியும். அது வந்து டெம்பரவரி பீரியட், 6 மாதம் தான் இருக்கணும். 6 மாதத்துக்கு பிறகு 6 மாதத்துக்குள்ள ஒரு புது பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அவர் பிரசிடென்ட் ஆகிடுவார். இவர் ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகிடுவார். ஆனால் யூஎஸ்ஏல பாருங்கள், திரும்ப வந்து யூஎஸ்ஏவை தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். யூஎஸ்ஏல அந்த மாதிரி கிடையாது. இப்போ பிரசிடென்ட் வந்து அவர் ரிசைன் பண்ணியோ இல்லை தகுதி நீக்க இம்பீச்மெண்ட் பண்ணியோ அவர் வெளியே போயிட்டார் அப்படின்னா கீழே வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து பிரசிடென்ட்டாக பண்ணாங்க. அவங்க பர்மனெண்ட் ஆகிடுவாங்க. திரும்ப வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னொருத்தரை வந்து செலக்ட் பண்ணுறது அந்த மேட்டரே கிடையாது. அங்கே பாருங்கள், இப்போ இந்தியாவில் மட்டும் தான் அது டெம்பரவரி இந்த மெத்தட். ஒரு பிரசிடென்ட் போனதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் வந்து 6 மாதமாக இருந்துட்டு திரும்ப வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆகிடுவான்றது இந்தியாவில் மட்டும்தான். ஆனால் அமெரிக்காவில் பிரசிடென்ட் போனதுக்கு போது வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் ஆகிடுவார், அவரே பர்மனெண்ட்டாக வந்து இருந்துருவார். ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி பார்த்தோம். வைஸ் பிரசிடென்ட்டாக யார்? அமெரிக்க துணை ஜனாதிபதி போன்ற அதிகாரத்தை கொண்டவர் அப்படிங்கிறத பார்த்தோம். அவருடைய தகுதிகள்லாம் என்ன, எப்படிலாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அவர் வந்து இம்பீச்மெண்ட் எப்படி வந்து பதவி நீக்கம் செய்கிறாங்க, அவருடைய பதவிகள்னா என்ன, பவர்னா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.